ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கிற தேர்ட் எக்ஸைஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற ஃபஸ்ட் சம் என்னென்னா, லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x be a relation on n. Find domain, codomain and range is this relation to function. இப்போ என்னென்னா நமக்கு வந்து ஒரு செட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுதான் செட் வேல்யூ. இப்போ இதை வச்சு என்னென்னா எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் என்ன பிலாங்ஸ் டு என்ன என்ன நேச்சுரல் நம்பர்ஸ். எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸில் வருது. எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்குது. இது ஒரு இது கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் மாதிரி. ஒய் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு பி ஏ ரிலேஷன் டு எண்ணுக்கு ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டொமைன் கண்டுபிடிக்கணும், கோடொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டொமைனு, கோடொமைனு, ரேஞ்சு. இஸ் திஸ் ரிலேஷன் டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ரிலேஷனாக இது வந்து ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன். இது எப்படின்னா நம்ம இது ஃபுல்லாக போட்டு முடிச்ச பிறகு என்ன ஆகும், ரிலேஷன் டு ஃபங்க்ஷன், ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம போடலாம். ஃபஸ்ட் என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ். முதல்ல நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எதால் டினோட் பண்ணுவாங்க? கேபிட்டல் என்னால் டினோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் என்னென்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நம்ம 1, 2, 3, 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டாக போய்கிட்டே இருக்கும். அதே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஹோல் நம்பர் சொல்லுவோம். அது வந்து எதால் டினோட் பண்ணுவோம்? டபிள்யூவால் டினோட் பண்ணுவோம். அதே இசட் வந்தால் இன்டீஜர் சொல்லுவாங்க. -5, -4 மைனஸ் சைட்லையும் போயிட்டே இருக்கும். நடுவில் 0 வரும், ப்ளஸ் நம்பர்ஸ் வந்துட்டே இருக்கும். இதே இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர் சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு இது மேத்தமெட்டிக் போது ஒவ்வொரு லெட்டருமே ஒவ்வொரு நம்பர்ஸை வந்து நமக்கு டினோட் பண்ணும். இப்போ இந்த சம்மில் வந்து எண்ணு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம இப்போ அதை வச்சு போட போகிறோம். இப்போது இதை நம்ம போட்டோம். அப்போது எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு, எக்ஸ் எதுக்கு பிலாங்ஸ் டு? 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருக்குது. இது எக்ஸு. ஒய் வேல்யூ என்னெல்லாம் இருக்குது? ஒய் வேல்யூ என்னெல்லாம் இருக்கும்? அதே மாதிரி தான். அவங்க ரெண்டுமே என்னது? எக்ஸு கமா ஒய் பிலாங்ஸ் டு என்ன தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே என்னது? போய்கிட்டே இருக்குதானே அர்த்தம். அப்போது 1, 2, 3, 4 கமா கோஸ் டு இன்ஃபைனைட் அப்படின்னு போட்டோம். இப்போது எக்ஸு போட்டோம், ஒய் போட்டோம். இப்போ இவங்க கொடுத்து இது இப்படி நம்ம அந்த ஃபங்க்ஷன் படி போட்டு பார்க்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x, y is equal to 2x. இப்போ எக்ஸ் நம்ம ஒய்க்கு பதில் ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லை எக்ஸுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா எக்ஸுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போது லெட் x is equal to 1ன்னு போடுறேன். அப்போ என்ன ஆகும் இங்கே ஃபங்க்ஷன் படி? y is equal to 2 into 1 is equal to 2ன்னு கிடைக்கும். அப்போது எக்ஸு 1 இருந்தால் y என்னது 2. அதே மாதிரி இப்போது லெட் x is equal to 2, x is equal to 2னா x is equal to 2னா y எப்படி ஆகும்? y is equal to 2 into 2 is equal to 4ன்னு இருக்கும். இது 1, இது 2வது, 3வது எப்படி? லெட் x is equal to 3னா y is equal to 2 into 3 is equal to எவ்வளோவா இருக்கும்? 6. இப்படி நமக்கு வந்து இது இன்ஃபைனைட். அப்போ போய்கிட்டே இருக்குமா? 1லேருந்து நம்ம போட எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க எவ்வளோ வேணால் வேல்யூ கொடுத்துட்டே போகலாம். இப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ இதுலேருந்து இருக்கும். அப்போது ஒவ்வொரு நமக்கு பொறுத்தவரைக்கும் என்னது? ஃபங்க்ஷன்னா ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். ஒரு டொமைனில் இருக்குன்னா கோடொமைனில் அதுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். அதுதானே ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போது இங்கே எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா ஒய்க்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கு. அதே மாதிரி எக்ஸுக்கு இங்கே வேல்யூனா இங்கே ஒரு ஒய்க்கு ஒரு வேல்யூ இருக்குது. இங்கே எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா ஒய்க்கு ஒரு வேல்யூ இந்த மாதிரி இருக்குது. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் தானே. அப்போது நமக்கு டொமைன் என்னதுங்க? டொமைன் நீங்கள் என்னன்னு சொன்னோம்? அது பிலாங்ஸ் டு என்ன நம்பர்? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே அதோட டொமைன். எக்ஸோட வேல்யூஸ்லாம் என்னது? 1, 2, 3, 4 போய்கிட்டே இருக்கா. அப்போ அதெல்லாம் டொமைன் சொல்லுவாங்க. கோடொமைனா என்ன? கோடொமைனா டொமைனா என்னது? நம்ம ஏரோ அடிக்கிறோம் பார்த்தீங்கல்ல, இங்கே இருக்கிறதுலாம் டொமைன்னு சொல்லுவோம், இங்கே இருக்கிற என்னது? கோடொமைன் சொல்லுவோம். அதுதான் நம்ம எழுதுகிறோம். இப்போ கோடொமைனா என்ன? கோடொமைனா ஒய்யோட வேல்யூ. ஒய் எதுலலாம் இருக்குது? ஒய் என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. அப்போ 1, 2, 3 தானே அதுக்கு வரும். அப்போ 1, 2, 3, 4 இதுக்கு என்னது? இன்ஃபைனைட் போட்டோமா? இப்போது ரேஞ்சுனா என்னதுப்பா? ரேஞ்சுனா என்ன? இப்போ கோடொமைன் டொமைன் சொல்கிறோம். ரேஞ்சுனா என்ன? ரேஞ்சுனா இங்கே நம்ம இந்த ஃபங்க்ஷன் இதை ஒரு எக்ஸுக்கு வேல்யூ இருக்குது, ஒய்க்கு பெருசாக ஒரு வேல்யூ இருக்குது. இதை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு எது நம்ம இங்கே எக்ஸுக்கு 1 போடப்போ என்ன வந்துச்சு? 2 கிடச்சிச்சு. எக்ஸுக்கு 1 போடப்போ இங்கே 2 கிடச்சிச்சு. எக்ஸுக்கு 2 போடப்போ இங்கே என்ன கிடச்சி? 4 கிடச்சிச்சு. அப்போ ரேஞ்ச் என்னது?
2, 4, இங்கே 3க்கு போட்டால் என்ன 6 கிடச்சிச்சு. இப்போ அடுத்து நம்ம x is equal to 4 போட்டால் என்ன கிடைக்கும்? 4 × 2 8 கிடைக்கும். அப்போது அதே மாதிரி இதுவும் என்னது இன்ஃபைனைட் வேல்யூ கொடுத்துட்டேங்களா வந்துட்டே இருக்கும். இப்போ சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், இது ஒரு ஃபங்க்ஷனா? கண்டிப்பாக அது ஃபங்க்ஷன். ஏன்னா ஒரு டொமைன் இருக்குது, ஒரு கோடொமைன் இருக்குது, ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒரு இமேஜ் இருக்குது ஃபங்க்ஷனில். அப்போது எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். It is a function. இது ரிலேஷனும் போடலாம், ஃபங்க்ஷன் போடலாம். அவங்க ரிலேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, டவுட் அவங்க சொல்லுவாங்க, ரிலேஷன் ஃபங்க்ஷனும் போடலாம். அவ்வளோதான் இந்த சம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு சம் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.